மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகில் உண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகில் உண்டு. நான் வீசும் வலைகள் எல்லாம் பெருமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது. புயல் அடித்தாலும் அலையடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண்ணலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிடத் தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உன்னை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிடத் தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உன்னை விட்டா நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்து. நான் மூழ்கும் செய்திய ஓர் பேச விட மாட்டேன். அழைத்தவர் கைவிடலன்னு பேச வைத்தேன். என் துதிகள் ஓயாது. என் துதிகள் ஓயாது. என் துதிகள் ஓயாது. கைவிடத் தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிடத் தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. சாத்திய கூரை ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் நீங்க அந்த அன்பை பற்றிக்கணும். அந்த அன்பு பற்றிக்கணும்னா உங்ககிட்ட ஆவிக்குரிய விஷயங்கள் ஆவிக்குரிய எண்ணங்கள் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். இதுதான் உண்மை. நீங்கள் ஏதோ வளரணும், சண்டை கிளாஸ் போகணும், சபைக்கு உட்காரணும் போகணும் கிடையாது. நீங்கள் உங்கள் வழி இந்த பணப்பாடு பகுதியில் உங்கள் வழிகள் எல்லாமே மாறிடுங்க. உங்கள் வழிகள் மாறிடணும், உங்கள் எண்ணங்கள் மாறிடணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. முன்ன ஒரு குழந்தை கை குழந்தையா இருக்காது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு குழந்தை ஒரு
5ஆம் வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள். ஓகே நெக்ஸ்ட். ஒரு வருஷம் தானே சங்கீதம் 126. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு. ஒரே வாசனம் சொல்லக்கூடாது. இல்ல அவங்க வந்து போன வருஷம் சொல்லி கொடுத்த வசனம் சொல்றாங்க. இல்ல வேற கர்த்தருடைய வசனம் அது தெரியுதா? இது வரைக்கும் போன வருஷம் சொல்லி கொடுத்த வசனம் ஞாபகம் இருக்கா? சங்கீதத்துல வாரம் சொல்லி கொடுக்குற வசனம் நம்ம மெமரி வச்சுக்கணும். அதிகாரம். ஜாதியிலே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரிது. என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். சொல்லு. இல்ல அவங்க சிரிப்பா ஏய் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லிங்க. சரி ஓகேப்பா. ஓகே அப்புறம் யாரு? சங்கீதம் 23. கர்த்தரை பேசுகிறாய்கிறார், நான் சாட்சி அளித்தேன். அவர் எனக்கு நதிகள் ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கட்சி இன்னொரு 10 வருஷம் சொல்லு. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஆமென். Thank you. ஸ்டார்ட். Hallelujah.
Super, super. Thank you. ஐயா ஒரு ஜெயிக்கிறேன் பஜ்ஜி மருக பஜ்ஜி போடுறோம் அதெல்லாம் அங்கே இருந்து போடுறது ஸ்பெஷல்
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வரை. ஆதியிலே தேவர் வானமும் பூமி சிருஷ்டித்தா. பூமி அந்த ஒருமையும் பெருமையும் மாய்த்து மேலும் பரவாயில்ல. ஆமென். ஜலத்தின் மேல் ஆசீர்வதிக்கப்பட்டார். தேவன் வானத்தை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. ஆமென். ஆமென். அவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஆள் வரலாம். அவங்க கொஞ்சம் இது ஆவிக்குரிய விஷயத்துல கொஞ்சம் இந்த வயசுலேயே கொஞ்சம் கரெக்டாக இருக்காங்க. மனிஷா நீங்க மனுஷா அவங்க யோசிக்கிறாங்க. அந்த யோசிக்கிறாங்க. அவங்க அக்கா சொல்லுவாங்க. அவங்க அக்கா வரல, அக்கா சொல்லுவாங்க. வந்திருக்காங்களா? எங்க இருக்காங்க? ஆனா கவிசி அது சின்ன பிள்ளைங்க மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் ஒரு வருஷம் சொல்றேன், இது 6 வருஷம் சொல்றேன், 5 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் சொல்லுவேன். காவியா, கௌஷிக், நீங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். குறிப்பாக ஜாம் பண்ண போறீங்க. எக்ஸாம் நடக்குது. எல்லாரும் கண்களை பண்ண முடியல. எக்ஸாம் நடக்கிற +2 எக்ஸாமுக்காகவும் அடுத்த வருடம் எல்லாத்துக்காகவும் பசங்க எக்ஸாமுக்காகவும் ஜாம் பண்ண போறீங்க. ஓகேங்களா? பண்ணுங்க பார்ப்போம். நீங்க சின்ன குழந்தை, நீங்க எல்லாம் ஸ்லோகத்தை சொல்லுங்க பார்ப்போம். பண்ண முடியுங்க, வேடிக்கை பார்க்கக்கூடாது. பேச பார்த்து நீங்கள் உண்மையாக தெரிவித்தா மட்டும்தான் நீங்கள் நல்லா மார்க் எடுக்கணும்னா எக்ஸாம் பண்ணுறீங்க. விட்டு நான் போகிறேன் என்று புறப்பட்டுக்கிறான். நான் காண்பிக்கும் தேசம் போ என்று சொல்லும் போது அப்படியே புறப்பட்டுக்கிறான். ஆமா, ஆண்டவர் கூப்பிட்டு மகளே அந்த தெருவுக்கு போ. நான் போக மாட்டேன். நான் அவ்வளவு தூரம் போனோம்னா நான் தீனி வாங்கி சாப்பிட்டுக்கு கை செலவு காசுல நான் போக மாட்டேன். நிறைய சாக்கு போக்கு சொல்லு, வீட்டில் நிறைய வேலை இருக்குது. கடவுளுக்காக தன்னை அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் ஒரு சில தொடர்பு. இன்னைக்கு பிரியமானவர்கள், உன் மனதை பாவியர் மேல துன்மார்க்கர் மேல போராது கொள்ள விடாது. நீ நாடோடு கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட இரு. நிச்சயமா உன் நம்பிக்கை நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட நீ இருப்பாயானா நிச்சயமாக உனக்கு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் ஆண்டவர் கைவிடுகிற தேவன் இல்லை. என் தேவனை நம்புங்க. அவன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு கர்த்தரை நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். என்னை கொன்று போட்டால் அவன் நம்பிக்கையாக இருப்பேன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்குமானால் நிச்சயமாக கர்த்தரை மற்றும் பயத்தோடு ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழியில 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கும் பொழுது பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே. என்னால உன் நாட்கள் பெருகும் என்று நானும் தேவன் எந்த தேவன் பெற்று சாலமன் தேவன் இடத்துல ஞானத்தை கேளாததை ஐஸ்வரிக்கு கொடுத்தது. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவர் உயர்த்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, 15ஆம் அதிகாரத்துல நீதிமொழிகள்ல 15ஆம் அதிகாரத்துல வாசிக்க வாசிங்க 33ஆம் வசனம் பாருங்க. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும்,
மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இங்கே வேதம் சொல்லுகிற கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். நீ கர்த்தருக்கு பயப்படுற ஞானம் யாரு? ஆண்டவராகிய இயேசு உனக்கு போதிக்கும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேலின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னார். எப்பொழுது? கர்த்தருக்கு நீ பயந்து வாழும் போது, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட இருக்கும் போது, நிச்சயமாக ஆண்டவர் உன்னை போதித்து நல்வழியிலே நடத்துகிறார், ஆலோசனை கொடுத்து வழி நடத்துகிறவரா, உன்னை போஷித்து காப்பாற்றுகிறவரா, உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவரா. வாழ்க்கை சங்கீதம் 34 நம்ம 11 இருந்து 14 வரைக்கும் வாசிக்கணும். பெரிய மக்களே 34 சங்கீதத்திலே 11 வாசிக்கணும். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுக்க, கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி. அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், வந்து எனக்கு செவி கொடுங்க, கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு நான் போதிப்பேன். செவி கொடுக்கணும், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உணர்வடையணும். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கர் அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும். ஏன் இப்படி செய்த என்று கேட்கும் போது ஆபிரகாம் சொல்லுகிறான், இவ்விடத்திலே தெய்வ பயம் இல்லை என்று சொன்னார். ஆகியனால்தான் என் மனைவியை நான் சகோதரி என்று சொல்லிட்டேன். ஏன்னா இங்க இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் இடத்துல தெய்வ பயம் கிடையாது. மனைவி என்று சொன்னார், என்னை கொன்று கொண்டு என் மனைவி யாரும் மனைவி கொண்டு போயிடுவார். ஆகினாலை சகோதரி என்று சொல்லிவிட்டேன். ஆனாலும் என் தேவன் ஆபிரகாமை கைவிட்டார். அபிமெலேக்கு சாராளை தொடர்ந்து நினைக்கவும் ஆண்டவர் அபிமெலேக்கை எச்சரித்தார். அந்த எச்சரிப்பு வந்துதான் ஆபிரகாமிடம் கேட்டான், ஏன் இந்த மேரி எனக்கு பொல்லாப்பு செய்ய? ஆண்டவருக்கு பயப்படும் பயம் கேள்வி செய்கிறவர்கள் கூட ஆண்டவருக்கு பயப்படுதல் எப்போதும் பயந்து இருக்கும். கர்த்தர் உன்னை அவ்வளோ லேசில் ஒருவனையும் தொட விட மாட்டார். ஏன்னா யோபுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுவதாக இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருக்கும். ஆகினால் கர்த்தரின் கொண்டு ஆதரவளிக்கு என் ஆண்டவர் கோவில் குடும்பத்தை பார்க்கிறார். குடும்பத்தை என் ஆண்டவர் பாதுகாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் வாசிக்கும்போது 66ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கிறோம். அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகினார். இதை கேட்க என் அன்பு ஊழியர்களே, நீங்கள் ஊழியத்தின் பாதையில் தனிமைப்படுத்தப்பட்டு உடைக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டால் அநேகவற்றை நீங்கள் இழந்திருந்தால்
நீங்கள் அவமானத்தை இங்கே சந்தித்தால், நீங்கள் தனியே இருந்தபோது, ஒன்றுமில்லாமல் இருந்தபோது, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இன்றும் உங்களோடு வானம் எனக்கு இந்த சிங்காசனம், தரிசனத்தை அவர் பூமி எனக்கு பாதபடி, அவர்களோடு பயணித்தார். நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிஸ்டத்தினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே எங்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகில் உண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகில் உண்டு. நான் வீசும் வலைகளெல்லாம் பெருமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது. புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண்ணலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிடத் தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உன்னை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிடத் தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உன்னை விட்டா நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்து நான் மூழ்கும் செய்திய போர் பேச விட மாட்டேன். அழைத்தவர் கைவிடலன்னு பேச வைத்தேன். என் துதிகள் ஓயாது. என் துதிகள் ஓயாது. என் துதிகள் ஓயாது. கைவிடத் தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிடத் தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. சங்கீதத்திலே 11ஆம் வசனம் ஒரு வாசம். மழை
பேர் வரும்? ஆலயத்துக்கு வரும்போது மடக்கி காத்து கொண்டிருந்தாரு. ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரும்? பயத்தோடு கூட வருகிறோமா? நடுக்கத்தோடு கூட சேவிக்கிறோமா? எப்படி இருக்கிறோம் நம்ம? அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று நம்மளை சொல்லி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம் ஆலயத்துக்கு எப்படி வரும்? எப்படி ஆராதிக்கிறோம்? எப்படி அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வாரம் முழு அந்த வார்த்தையை சுமந்து கொண்டிருக்கிறோம்? அந்த வார்த்தை உங்களை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறது? அந்த வார்த்தையை எப்படி தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? கேட்ட வார்த்தை நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா? அந்த வார்த்தையினால எனக்கு இந்த வாரம் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். எப்படி இருக்கு அந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர்களை நடத்துகிறாரா? நாம் ஆராய்ச்சி பார்த்திருக்கிறோம். உலகத்துக்குரிய காரியங்களை கணக்கு போட்ட படிப்பறிவு தான் கிடையாது. ஆனா உலகத்துக்கு காரியங்களிலே நல்ல அறிவாளிகளாக இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கீழே வர்றாரு. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீ MA படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியான ஒரு அபிஷேகம் இருந்தாலும் ஆவியான உங்களுக்குள்ள இருந்தாலுமே நீங்க படிக்கலாம்.